SRMPR குளோபல் ரயில்வேஸின் சென்னையில் இருந்து சீரடிக்கு டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி 6 நாட்கள் ஆன்மீக சுற்றுலா. முன்பதிவுக்கு 8008800800. வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 17/12/2023 மார்கழி 1 ஞாயிற்றுக்கிழமையான ஓய்வு நாளில் மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். ஓய்வு நாளாக இருந்தாலும் ஓய்வு இல்லாமல் உழைக்கக்கூடிய நாளாகவே காணப்படுகிறது. திடீர் பயணங்கள் சேர்க்கக்கூடிய அமைப்பு காணப்படும். செலவுகள் அதிகமாகும். பேர் புகழ் எல்லாம் காணப்பட்டாலும் மனதில் மட்டும் என்னடா இவ்வளோ செலவு வந்து கொண்டே இருக்கிறது என்று ஒரு வருத்தம் காணப்படும். கடன் பெற்றாது செலவு செய்யக்கூடிய நிர்பந்தம் சில மேஷ ராசிக்காரர்களுக்கு ஏற்படுவது தான் காலத்தின் கட்டாயம், காலத்தின் கொடுமை என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இதனால் உறவுகளுக்கு உங்களுக்கும் கஷ்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். எடுத்த காரியம் ஜெயம், உத்தியோகம், தொழில், வியாபாரம் கொஞ்சம் இழுபறியான நிலைமை காணப்படும். சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களோ இல்லை உங்கள் அதிகாரிகளோ சந்தித்துட்டு வருவதற்கு சென்றிருப்பீர்கள். அந்த சந்திப்பின் மூலியமாக நல்ல காரியங்கள் கைகூடுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் கனிந்து வரும். பதட்டம் வேண்டாம். பொறுமையாக இருந்து கையாள்வது நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும் ரிஷபராசிக்காரர்களுக்கு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். யோக பலங்களும் அனுகூலங்களும் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு. நாள் முழுவதும் சந்திராஷ்டம் காணப்படுவதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தான் உண்டு தன் வேலையன்று என்று சுருங்கிக் கொள்வது நன்மை தரும். குடும்பத்திற்கு தேவையான விஷயத்தை இன்று முடித்து அவர்களுக்கு தேவையான விஷயத்திற்கு காது கொடுத்து கேட்பது நன்மை தரும். இன்றைக்கு கூட ரொம்ப பிஸி என்று குடும்பத்தினரை அலட்சிப்படுத்துவதோ உதாசனப்படுத்துவதோ பெரும் சிக்கலும் பெரும் கஷ்டத்தையும் பெரிய மன வருத்தத்தையும் ஏற்படுத்தி தரும். தொலைதூரத்தில் குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் ஃபோனிலோ வீடியோ காலில் கூட ரொம்ப பொறுமையாக அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்வதற்குண்டான நாள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டால் போதும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். எடுத்த காரியம் உத்தியோகம், தொழில், வியாபாரம் மற்ற விஷயங்கள் சாதகமான அமைப்பு. இரவிலிருந்து சந்திராஷ்டமத்துக்கு உட்படுகிறீர்கள் என்பதை மட்டும் ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். பதட்டம் இல்லாமல் இருப்பது மிக மிக முக்கியம். தேக ஆரோக்கியத்தில் அதிக எச்சரிக்கையுடன் இருப்பதும், நிறைய உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நிறைய தடைகள் காணப்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். எனவே சோம்பல் இல்லாமல் சுறுசுறுப்புக்கு பங்கம் இல்லாமல் பார்த்து கொள்வதும் உடற்பயிற்சிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதும் நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். ஏற்றம் அனுகூலங்கள், எடுத்த காரிய ஜெயம், உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம், புதிய முயற்சிகள் வெற்றி திருவினையாக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். பணவரவுக்கு உண்டான உத்தரவாதத்தை பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான நாள். தொழில் முறையில் சார்ந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய அமைப்பு. தொழில் முறையில் மேலதிகாரிகளை சந்தித்து விட்டு வரக்கூடிய பிராப்தங்கள் மனதிற்கு இதத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். யோக பலங்கள் அனுகூலங்கள். பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் பூத கண்ணாடியை ஆராய்ச்சி கூடாது. உறவினர்கள் விஷயத்தில் மட்டும் கோபதாபம் கூடாது. வெளியிடம், உத்தியோகம், தொழில், வியாபாரம், IT செக்டர் போன்ற விஷயத்திலெல்லாம் நல்ல பேர் புகழ்களெல்லாம் கிடைக்கும். அதே சமயம் உத்தியோகத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் சிலருக்கு ஏற்படலாம். எனவே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை குடும்ப ஜோசியரிடம் கலந்து ஆலோசிப்பது தான் நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாப வேண்டாம். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடாது. பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல தோழனாக தோழியாக மாறிக்கொள்வது நன்மையான அமைப்பையும் சந்தோஷத்தை தர. உறவுகள் மத்தியில் கோபதாப வேண்டாம். வெளியிடத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் சாதகமான சூழ்நிலைக்கு கனிந்து வரக்கூடிய அமைப்பு நிச்சயமாக ஏற்படும். பயணங்கள் பெரிய அளவு சந்தோஷத்தையும் பெரிய அளவு நம்பிக்கையும் ஏற்படுத்தி தருவதற்குண்டான சாத்தியக்கூறு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள்.
எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி, பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம், புது முயற்சி வெற்றி திருவினையாக்கம், டக்குன்று எடுக்கக்கூடிய முடிவுகள், பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பு, வண்டி வாகன மாற்றங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். மனநிறைவையும் பெற்றுத்தரக்கூடிய நல்ல நாளை தவிர்த்து விட்டு மற்ற நாளுகளுக்கு போய் மாட்டிக்கொள்ளாமல் டக்குன்று கை கொடுக்கக்கூடிய விஷயத்திற்கெல்லாம் சாதகமாக்கி கொள்வது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம், பயணங்கள் அனுகூலத்தை தரும், வண்டி வாகன மாற்றங்கள் ஏற்றத்தை தரும், உறவினர்கள் வருகை, நண்பர்கள் வருகை என்று அனுகூலமான அமைப்பு ஏற்படும். விடுபட்ட தெய்வ வழிபாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கண்டிப்பாக சென்று விட்டு வரக்கூடிய பிராப்தம் ஏற்படும். உத்தியோக நிமித்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பும் அனுகூலத்தை தரும். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு ஏற்படும். உறவினர்கள் விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். கண்டிப்பாக பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடாது. பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் போன்ற விஷயத்தில் இருந்த தடைகளுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது நன்மையான அமைப்பு தரும். மேலதிகாரிகள் உங்களுக்கு உதவுவதற்கு தயாராக இருப்பார்கள். அந்த உதவுவதற்கு தயாராக இருக்கக்கூடிய விஷயத்தை பிள்ளைகள் மீது டைவர்ட் பண்ணி கொடுத்து அவர்களை தூக்கி நிறுத்துவது தான் உங்களுடைய கடமை என்பதை தவிர பிள்ளைகளை மற்றவர்களுடன் கம்பேர் செய்து கோபதாபத்துடன் பேசுவதை மட்டும் தவிர்த்து கொள்வது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். விரயங்கள் அதிகமாக இருப்பதனால் கிரெடிட் கார்டு போன்ற விஷயத்தில் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். மேலதிகாரிகளுக்காக, உறவினர்களுக்காக, டாம்பியத்திற்காக நீங்கள் ஒத்துக்கொண்டிருக்கக்கூடிய விஷயத்திற்கு செலவுகளை பார்த்து செய்வதும் நன்மை தரும். உத்தியோகம், தொழில், வியாபாரம் போன்ற விஷயத்தில் நன்மைகள், அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி, அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அமைப்பை சரி செய்து கொள்வது உத்தரவாதத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். திடீர் அதிர்ஷ்டம், யோக பலனியம், சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் லாபத்தையும் பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான காலகட்டம். அசையாமசா பொருள் சேர்க்கை, ஆனந்தம், உத்தியோக நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக, வியாபார நிமித்தமாக பயணங்கள் எல்லாம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி காணப்படும். தடைகள் தவிடுபடியாக்கும், நல்ல முன்னேற்றம் காணப்படக்கூடிய நல்ல நாளை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்வது பலரால் பாராட்டப்படும். மேலதிகாரிகள் விஷயத்தில் இந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுத்தி கொடுப்பதற்குண்டான முயற்சி வெற்றி திருவினையாக்கும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.